அப்புறமா இருக்குல்லங்க, நீங்க இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது நீங்க அந்த ட்ரிப்ல போய் பேராகிளைடிங் போனோம், இது வேற அட்வென்ச்சர்ஸான ஆக்டிவிட்டி பண்ணி அதனால உங்க காலு கை உயிரே போனாலும் நம்மளால என்னப்பா பண்ண முடியும், நம்ம தான் ஏறும் போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சைன் போட்டு தானே ஏறணும், எது ஆனாலுமே கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா இங்க போய் காம்பன்சேஷன் வாங்குவேன்? நாம ஏறும் போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்து சைன் பண்ணிட்டேனே, கம்பெனி எப்படி இதுக்கப்புறம் பொறுப்பாகும்? என்னால ஒரு லீகல் ஆக்ஷன் கூட எடுக்க முடியாது அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஒரு வேலை இந்த மாதிரி நீங்க அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டி போகும்போது அவங்க கேர்லெஸ்ஸா இருந்தாலும் இல்ல நெக்லிஜென்ட்டா இருந்தாலும் இல்ல ப்ராப்பரா எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாம அதனால நீங்க விழுந்து வாடிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா உங்க காம்பன்சேஷன் பூர்த்தி ஆகுங்க. நீங்க கன்சூமர் கோர்ட்ல போய் தாராளமா ஃபைல் பண்ணலாங்க, காம்பன்சேஷனே வாங்க முடியுங்க. நீங்க அதுவும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகும்பொழுது அவங்க எல்லாமே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு போறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா பின்னாடி நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி ட்ரிப்பு சுத்துறவங்க ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே